காந்தியடிகளின் 157வது ஜெயந்தி விழா மற்றும் தீபாவளி கதர் சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கலந்து கொண்டு தீபாவளி விற்பனையை தொடக்கி வைத்தார். நெல்லை மாவட்டத்தில் இந்த ஆண்டு விற்பனை இலக்காக 82 கோடியே 55 லட்சம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அண்ணல் காந்தியடிகளின் 157வது ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியத்தின் கீழ் உள்ள கதர் அங்கன்வாடியில் காந்தி ஜெயந்தி விழா மற்றும் தீபாவளி கதர் சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அங்கன்வாடியில் வைக்கப்பட்டிருந்த காந்தி புகைப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தீபாவளி கதர் சிறப்பு தள்ளுபடி விற்பனையையும் தொடக்கி வைத்தார். தீபாவளி சிறப்பு விற்பனையை முன்னிட்டு அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், அரசு மருத்துவமனை வளாகங்களில் தற்காலிக கதர் விற்பனை நிலையங்கள் இன்று முதல் சிறப்பு விற்பனை காலம் முடியும் வரை செயல்படும் என்று தெரிவித்தார். தரமிக்க அசல் வெள்ளி ஜருகை பட்டு சேலைகள், பட்டு வேஷ்டிகள், பட்டு துண்டுகள், கதர் வேஷ்டிகள், ரெடிமேட் சட்டைகள், இலவம் பஞ்சு மெத்தை தலையணைகள் மற்றும் குளியல் சோப், பூஜை பொருட்கள், பணைய பொருட்கள் ஆகியவை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த ஆண்டு நெல்லை மாவட்டத்தில் கதர் விற்பனை குறையீடாக 82 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.